கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். "நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு." ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தையை நாம் பின்பற்றுவோமானால் நம் வாழ்க்கையில் நிச்சயம் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு வேதத்துல நம்ம எத்தனையோ பரிசுத்தவான்கள பார்க்கிறோம். அவர்களுக்கு எதிராய் அவ்வளவு தீமைகளை செய்த மனிதர்களை கூட அவர்கள் மன்னித்தது நிமித்தம் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்தத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு யார் மேல கசப்போ, கோபமோ, வெறுப்போ, பகையோ, வைராக்கியங்களோ, பேதங்களோ எது இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இத ஒண்ண மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னா போதும். நம்ம வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் போராடி கொண்டிருந்த அத்தனை போராட்டங்களுக்கும் தேவன் ஒரு முடிவை கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அங்கே சகோதரர்கள் அவனுக்கு எதிரா அத்தனை தீமைகள செஞ்சு, அவன விற்று போட்டு தகப்பனிடத்துல அவன் மரித்து போயிட்டான்னு சொல்லி குடும்பத்த விட்டு பிரித்து அங்கே அது நிமித்தம் அங்க போத்திபார் வீட்டிற்கு போன பிறகு அங்கே ஒரு சிறைச்சாலை அனுபவம். இது எல்லாம் வந்த பிறகு கூட அத்தனை அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள் அத்தனையும் யோசேப்பு அனுபவித்த போது கூட, அங்க சகோதரர்கள் எல்லாம் ஒரு நாட்கள்ல பயப்படுறாங்க. ஐயோ! நம்ம சகோதரன் நம்ம செய்ததெல்லாம் நெனச்சு நம்மள புறந்தள்ளிருவானோ, நமக்கு நம்மள தண்டிச்சுருவானோன்னு சொல்லி அந்த பயம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அப்ப யோசேப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஒருவேளை இன்றைக்கு ஜனங்கள் உங்களுக்கு தீமை செய்யலாம். ஜனங்களுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தலாம். ஆனா, பின் நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்கள அந்த காரியங்கள் உங்கள உருவாக்கி இருக்கிறோம். உங்கள பரிசுத்தப்படுத்தி இருக்கோம். உங்கள அன்புக்குள்ள வழிநடத்தி இருக்கோம். அந்த எல்லா காரியங்களையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணினத உங்க வாழ்க்கையில நிச்சயமா பார்ப்பீங்க. அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி யோசேப்ப குறித்து சொல்ற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் புடமிட்டதுன்னா, அந்த மன்னிக்கிற சகோதரர்களை மனப்பூர்வமா மன்னிக்கக்கூடிய இருதயத்த அந்த காலகட்டத்துல யோசேப்பு பெற்றுக்கொண்டத பார்க்கிறோம். இன்றைக்கும் யாரு மேல ஒரு கசப்போ, வெறுப்போ, பகையோ இருந்தா கூட நம்ம வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதற்கு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மறைந்து போனால் அந்த வாக்குத்தத்தங்கள் தானாக நிறைவேறுகிறத நம்ம பார்ப்போம். அதே போல தான் அங்க தாவீது சவுலுக்கு நன்மைய மாத்திரம் தான் செய்றாரு. ஆனா சவுல் துரத்தி துரத்தி தாவீதை கொலை செய்ய அங்க வகை தேடுகிறத பார்க்கிறோம். அப்படித்தான் ஒரு முறை சவுல் அங்கே தாவீதின் கையில வசமாய் மாட்டிக்கொண்ட பொழுது கூட தாவீது சவுல் மேல அங்க என்ன செய்யல, கை போடல, சவுலை கொல்லல. சவுலை தப்புவித்தத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க சவுல் சொல்றாரு தாவீதை பார்த்து, "நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய். நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன்." அப்போ இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருந்த சவுல் தான் அங்கே தாவீது தன்னை விடுவித்த பொழுது அவனுடைய இருதயத்தை பார்த்து இந்த ஆசீர்வாதத்தை அவன் சொல்றத பார்க்கிறோம். அப்போ அங்க பின் நாட்கள்ல தாவீது அந்த தேசத்துல ராஜாவா ஆன பொழுதும் கூட சவுலின் சந்ததியில வந்த அந்த மேவிபோசேத்த அவர் பாதுகாக்கிறதையே நம்ம பார்க்கிறோம். அப்போ இவ்வளோ பெரிய தீமை தான், தொடர்ந்து தீமை. தாவீது தொடர்ந்து வனாந்திரத்துல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஆனா கூட அங்க அவன் தீமைக்கு தீமை செய்யல, தீமைக்கு நன்மை செய்தத பார்க்கிறோம். அதனால அங்க தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இன்றைக்கு வரைக்கும் தாவீதின் சிங்காசனத்துல யாரும் இல்லாமல் போக மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவரே உடன்படிக்கை பண்ணி இன்றைக்கு ராஜாதி ராஜாவாய் கிறிஸ்து தாவீதின் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு தீமைக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு உண்டான காரியங்கள நம்ம பார்க்கலாம்.
ஆனா இன்னைக்கு நம்ம ஏன் மன்னிக்க முடியல? ஏன் பகையும், வைராக்கியங்களும், கசப்புகளும் நம்ம இருதயத்த விட்டு அகலனா, நம்ம பரிசுத்த ஆவியின் நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளல. அந்த ஆவியின் கனிகள்ல முதலாவது கனி அன்பு. அன்பு, சந்தோஷம், சமாதானம் இந்த 3 இருந்தா மற்ற காரியங்கள் எல்லாம் தானாய் நம்ம வாழ்க்கையில வருகிறத நீங்க பார்ப்பீங்க. அதே போல தான் இயேசுவும் அங்க சிலுவையில அறைந்தவர்களை அவர் சொல்றாரு, "பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே" அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் தெரிஞ்சு அவங்க கிறிஸ்து நன்மை மாத்திரம் தான் செய்தார். அந்த ஜனங்களுக்கு கெடுதல் ஒன்றுமே செய்யல. ஆனா கூட தீமை தான் செய்றாங்க. அந்த இடத்திலயும் அவர் மன்னிக்கிறத பார்க்கிறோம். அதேபோல ஸ்தேவானும் கூட அங்க கல் எறியிறாங்க. அப்போஸ்தலர் 7:59, 60ல அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படிச் சொல்லி நித்திரை அடைந்தான். அப்போ ஸ்தேவான் அங்க கல்லெறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட தான் சாகப் போறோம்னு அறிந்த பொழுது கூட அங்க என்ன செய்றான்? அங்க முழங்கால் படியிட்டு அந்த ஜனங்களை மன்னிக்கிறத, தேவனிடத்துல அவர்களுடைய மன்னிப்புக்காக வேண்டுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? நம்ம இன்றைக்கு நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ, அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ நமக்கு எதிரா இருக்கிறவங்கள குறித்து திங்க் பண்ண வேண்டியது நம்ம வேலை இல்ல. அது தேவனுடைய வேலை. நம்ம அவர்களை ஆசீர்வதிப்பதும், அவர்களுக்கு நன்மை செய்வது மாத்திரம் தான் நம்ம வேலை. நம்ம தீமையை நன்மையினால் வெல்வது மாத்திரம் தான் நம்ம வேலை. மற்ற எல்லாவற்றையும் நம் தேவன் பார்த்துக்கொள்வார். யோசேப்பும், தாவீதும் அங்கே தேவனுடைய நேரத்துக்காகவும், நீதிக்காகவும் பழிவாங்காமல் அவங்க தங்களை காத்துக்கொண்டத பார்க்கிறோம். அதேபோல இயேசுவும், ஸ்தேவானும் மன்னிப்பு தான் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் டூல் அப்படிங்கிறத தீமையை வெல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரியங்கிறத அவங்க அறிந்து கொண்டத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவ அன்பு நிறைந்தவர்களாய், மற்றவர்களை மன்னித்து நேசிக்கக்கூடிய இருதயத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது, அவருடைய வசனம் நிறைவேறும் அளவும், அவருடைய வார்த்தை அவனை புடம்பிட்டது என்று சொல்லும்படி, அந்த வசனம் நிறைவேறுகிறதற்கு நாம் இந்த காரியத்தை நிச்சயமாய் நம் மனதார அவர்களை நேசித்து அவர்களை மன்னிக்க நமக்கு ஆவியானவர் உதவி செய்வார். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்கு இந்த அன்பின் ஆவியை ஏற்கனவே நமக்குள்ள ஊற்றி இருக்கிற அந்த அன்பிலிருந்து செயல்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்களும் கூட அப்பா தீமையை அப்பா நன்மையினாலே வெல்ல எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. யோசேப்பை போல உம்முடைய வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு எங்கள் சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கவும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவும் என் தகப்பன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்ட வார்த்தையை ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த ஆவியானவர் பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.